அந்த கொய்யாக்கண்டை இப்போ தூக்கி இதில் மாற்றிடலாம். இதில் நல்லா மண் போட்டு இந்த தொழு உரம் நல்லா மண் மக்கின மண் எல்லாம் போட்டு இதில் வச்சுருக்கேன். இப்போ இதை தூக்கி இதில் நம்ம மாற்றிடலாம். ஏன்னா இதிலே வச்சுருந்தா வராது பெருசாக. இப்போ இதை வேரோடு தூக்கி இதில் இப்படி வச்சு விட்டுறலாம். சூப்பராக வந்துருப்பா. அவ்வளோதாப்பா. அப்படியே வச்சு தண்ணியை ஊற்றி விட்டுற வேண்டியது. இதை தூக்கி வேறு இடத்துல வச்சு தண்ணியை ஊற்றி விட்டுற வேண்டியது. ஒரு ஓரமாக இந்த பக்கம் தூக்கி வச்சுட்டேன். இதை வச்சு தண்ணியை ஊற்றி விட்டுற வேண்டியது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நல்லாவே வரும்ப்பா. நம்ம கொடுக்குற உரத்துக்கு இயற்கையிலே கொய்யாக்காய் வாங்கி சாப்பிட்றலாம், பிடிக்கி சாப்பிட்றலாம். இப்படி வச்சு தண்ணியை ஊற்றி விட்டுறலாம். அந்த பாருங்கப்பா. ஆனால் நீங்கள் நினைக்கலாம் நல்லா வெயிட்டாக இருக்குது. மண் வெயிட்டே இல்லைப்பா. தொழு உரம் மண்புழு உரம் கொஞ்சமாக மண் வச்சுருக்கேன். ஏன்னா மாடியில் வந்து வெயிட் அதிகமாக வைக்கக்கூடாதுன்றதுக்காக. இப்போ எல்லாம் எந்த பழம் எடுத்தாலும் பூரா மருந்துன்றாங்க. இதை அடுத்து எப்படி வந்திருக்குன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன்.